தெரியுதா? சார் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஸ்லைட் இது அந்த ப்ராப்ளம் ஸ்லைட் தெரியுதுல்ல? தெரியுது சார். சரிம்மா. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா கொஸ்டின் எல்லாமே 2024ல உள்ளது சரியா? 2000 அதாவது குரூப் 1 2024. இப்போ குரூப் 1 2025 எக்ஸாம் வந்து கமிங் 15th அபவுட் டு ஹேப்பன், 15ஆம் தேதி நடக்க போகுது. ஆனா டிஎன்பிசி குரூப் எக்ஸாமை பொறுத்தவரை எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். மொத்தம் 25 கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாம்ல இருக்கும். குரூப் 1, 2, 2A அண்ட் குரூப் 4 எல்லா இதுலயும். அதனால அதோடைய ஸ்டாண்டர்டோ இல்ல மெத்தடோ சேஞ்ச் ஆகிறது இல்லை. அதனால யூ கேன் லேர்ன் திஸ் ஒன் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ். அதே நேரம் யூபிஎஸ்சி பொறுத்தளவில் நமக்கு சிசாட்னு ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ சில கான்செப்ட் வந்து சிசாட்டுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 25 கொஸ்டின் வந்து ரீசனிங்கும் இதுவும் சேர்ந்து தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க வந்து முதல்ல நான் எடுத்திருக்கிறது ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஈஸியா நீங்க இப்ப சால்வ் பண்ணலாம். எப்பவுமே சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அதாவது பேராகிராஃப் பேஸ்ட் கொஸ்டின் இருந்து அப்படின்னா ஃபார் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் யூ மேக் இட் இன் த மேத்தமெட்டிக்கலி யூ ஸ்டார்ட் ரைட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ PQRSTU அப்போ 6 members are there. அப்போ you have to remember in a family in which there are 2 married couple. அதாவது ஒரு குடும்பத்துல 6 பேர் இருக்கிறாங்க, அவங்கள 2 பேர் திருமணமாத தம்பதியர். அப்போ இமீடியட்டா என்ன நோட் பண்ணிக்கணும்? மேரேஜ் கப்பல் 1, மேரேஜ் கப்பல் 2. சரியா? இப்போ யார் யாருன்னு தெரியாது. அப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லலாம். என்ன சொல்லலாம்? டி டீச்சர். அப்போ டி வந்து ஒரு டீச்சர். இப்ப டி வந்து டீச்சர்னு போட்டிருக்க வேண்டிய டி வந்து மேலா ஃபீமேலா மென்ஷன் பண்ணல. அப்ப அப்படி போட்டுக்கோ. அண்ட் மேரிட் டு ஏ டாக்டர். அப்ப இவங்க 2 பேரும் ஒரு கப்பல். ஓகே, மேரிட் டு ஏ டாக்டர். டாக்டர் who is the mother of R and U. ஓகே, இந்த டாக்டர் இஸ் த மதர் ஆஃப் R and U னா இவங்க இந்த ஆரும் யூவும் யாரு? அவங்களோட பிள்ளைகளா இருக்கணும். கரெக்ட் தானே? அப்படி போட்டுவா. இது ஏதாவது டவுட் இருந்தானே கேட்க. அதாவது இங்க தமிழ்ல பாத்துக்கோ. டி என்பவர் வந்து ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் ஆர் மற்றும் யூவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டோடார். ஓகே, இந்த 2 பேருக்குள்ளே தாயாரா. டாக்டர் யாரு? ஒரு ஃபீமேல். ஏன்னா ரவுண்ட் போட்டுக்கோ, வேற ஏதாவது சிம்பிள் போட்டுக்கோ. ஓகே, ரைட். ஆனா இந்த அளவுக்கு டேட்டா தேவைப்படுறது இருக்காது, இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்று. அடுத்த ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட், P has 1 son and 1 grandson. அப்ப P வந்து அனதர் கப்பலா இருக்கணும். ஓகே, P has 1 son, ஒரு son and ஒரு grandson. ஓகே, of the 2 married ladies, 1 is housewife. அப்ப 2 married ladies 1 is housewife னா அப்ப யாரா தான் இருக்கணும்? ஒன்னு. இப்ப அதுவும் மேலா ஃபீமேலா இருக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. 1 is housewife. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அடுத்து அதுக்கு முன்னால this one point I missed. Q is the lawyer is married to P. அப்போ Q versus P. The Q is lawyer. Okay, Q is the lawyer married to P. P has 1 son and 1 grandson. So of the 2, well, 1 is housewife. இப்ப பாரு, T வந்து டீச்சர்னு தெரிஞ்சு போச்சு ப்ரொஃபஷன். இந்த மேரிட்ல டாக்டர் தெரிஞ்சு போச்சு. இதோட மேரி கப்பல்ல ஒருத்தர் வந்து லாயர் தெரிஞ்சு போயிடு. அப்ப மீதி இருக்கிறது யாரு? P. அப்ப P தான் என்னவா இருக்கணும்? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும். கரெக்டா? சோ இதோட ஆன்சர் என்ன? சோ who among the following is the housewife? P is the housewife. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இது கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும். அதனால சொல்றேன், எப்பெல்லாம் இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின் இருக்குதோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா எழுதிட்டே வா. ஓகே, தென் இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, இதுல யாராவது டவுட் இருக்குன்னா பாத்துக்கோ. சரி, we'll move to second one. இப்ப இதுவும் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். ஆனா எப்படி ப்ரொசீட் பண்ண உங்களுக்கு புரியாது. அதாவது என்ன சொல்லிருக்கான்? A ஈக்குவல் டு ஏயும் ஜெட்டும் 1, பியும் ஒய்யும் 2, சியும் எக்ஸும் 3. அப்ப எப்பெல்லாம் இந்த ஏபிசிடி பேஸ்ட் கொஸ்டின் வருதோ, ஓகே, அப்ப இது எல்லாமே அந்த ஏபிசிடி இருக்கிற பொசிஷனை வச்சு இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஏபிசிடி கொஸ்டின் வச்சு நிறைய சில ரீசனிங்ல நீங்க இன்ஜினியரிங்ல இல்ல இந்த பிளேஸ்மெண்ட்ல எல்லாம் சால்வ் பண்ணிருப்பீங்க. அதாவது வெர்பல் ரீசனிங் சொல்லுவோம். சரியா? சோ அப்ப ஏபிசிடி பொசிஷனை ஒரே டைம்ல எழுத பழக. ஏன்னா நீங்க ஒரு இதுல எழுதிருப்பீங்க. எப்படி இந்த மெத்தட் ஸ்கூல் இந்த காலேஜ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட்ல இஜேஓடி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இஜேஓடிஒய் அப்படின்னா என்னன்னா இ இந்த 5th பொசிஷன்,
இந்த டைரக்ஷன்ல ஏல இருந்து ஆரம்பிக்கும் போது இது 5th பொசிஷன், ஜே வந்து 10th பொசிஷன், ஓ வந்து 15, T20 மேட்ச் ஞாபகம் வச்சுக்கோ T20. ஓகே, அண்ட் y வந்து 25. இது ஒரு ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஆனா நமக்கு ரிவர்ஸ்லயும் வேணும். அதனால நான் இப்ப ஃபாஸ்டா எழுதுறேன். உங்க நோட்ல டைம் இருந்தா இப்ப வந்து ஃபாஸ்டா நீங்க என் கூட எழுதிடுங்க. அப்படின்னா இந்த क्वेश्चनலாம் ஒரு 2 மினிட்ஸ் கூட எடுக்காது. அவ்வளவு ஃபாஸ்டா யூ கேன் சால்வ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோ. 1A26 வேகமா எழுதிக்கோ. சார் எனக்கு எதுவுமே தெரியல. ஸ்லைடும் மூவ் ஆகல. ஸ்லைடு மாறலையா? ஆமா சார், மாறல இப்போ. Wait a minute. இப்போ மூவ் ஆயிடுச்சு சார். போயிருக்கா? நீங்க எழுதி இருக்கிறதும் தெரியுது. ஓகே, சோ ஃபுல் சைடுக்கு வரல அப்படிதானே? வருது சார், வருது. இப்ப தெரியுதா? இப்ப கிளியரா இருக்கு சார். கிளியரா சார் தெரியுது. ஓகே, சரி. இப்ப பாரு, இத கொஞ்சம் வேகமா எழுதிக்கோ. 1A26, 2B 25, 3C 24, 4D 23, 5E 22, 6F. இப்ப ஏதாவது எழுதுறீங்களா சார் நீங்க? என்னமா? இப்ப நீங்க ஏதாவது எழுதுறீங்களா? ஆமா, இது தெரியலையா? தெரியலையே. ஏன்? Wait. தெரியுதா? இப்ப தெரியுது சார். சரி, அப்போ ஃபுல் ஸ்கிரீன் போக வேண்டாம். ஓகே, இத பட ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோ. 7G20, 8H19 கொஞ்சம் வேகமா எழுதிடுப்பா. 9I18, 10J17, 11K16, 12L15, 13M14, 14N13, 15O12, 16P11, 17Q10, 18R9, 19S8, then 20 T7, 21 U6, 22 V5, 23 W4, 24 X3, 25 Y2, 26 Z1. எழுதி முடிச்சிட்டீங்களா? ஈஸியா காம்பினேஷன் சொல்லு. அப்ப என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் A = Z = 1 என்ன மீனிங்? தெரியுதா? காம்பினேஷன் ஏதாவது தெரியுதா? A க்கும் Z க்கும், B யும் Y யும் 2, C X3 ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சா? ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து சைமல்டேனியஸா கவுண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சார். A வந்து இந்த சைடு ஃபர்ஸ்ட்னா ரிவர்ஸ்ல வரும்போது Z1 கரெக்ட்டா? அதே மாதிரி B வந்து செகண்ட் லெட்டர் மேல இருந்துனா Y வந்து கீழ இருந்து வரும்போது செகண்ட் லெட்டர், அதான் அந்த கீழ Y. அதே மாதிரினா இந்த 4 ஸ்டேட்மெண்ட் எது ராங்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். அப்ப ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிரோம். M = N ன்னு கேக்குறாங்க, போட்டுருக்காங்களா? அப்போ இதுல பா, இதுல வந்து இந்த பாரு M = N சரிதானே? M ஓட பொசிஷனும் N ஓட பொசிஷனும் பாரு ஈக்குவல். மேல M வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல 13 பொசிஷன், அதே டைம்ல N வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் 13. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே,
அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாரு MNL எல்லாத்தையும் கூட்டணும். அப்ப M plus N கூட்டு. M plus N எது M ஓட M வந்து 13 N ஓட 13 ரிவர்ஸ் அப்ப 26 வருமா? அப்படி வந்துச்சு அப்படின்னா LOAZ இதெல்லாம் கூட்டி பாரு. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னா M ஓட ஃபார்வர்ட் பொசிஷனும் N ஓட ரிவர்ஸ் பொசிஷனோட டேட் இது சேம். அதே மாதிரி LO இதோட காம்பினேஷன் இது ஒரு காம்பினேஷன். எல்லுக்கு எடுக்கும்போது கேட்டிருந்தா மேல இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணணுமா கீழே இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணணுமா சார்? அதாவது இந்த காம்பினேஷன்ல வந்து ஒன்னு வந்து மேல உள்ளதும் ஒன்னு வந்து கீழே உள்ளதும். அதாவது எம்முக்கு வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல 13 என்னுக்கு வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல 13. சரியா? எஸ் சார். அப்ப 26 வருமா? அதே அப்படின்னா அதே மாதிரி L and O. L ஓட பொசிஷன் பாரு. L வந்து 12th பொசிஷன் சரியா? ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல. அப்ப அதே மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல O 12th பொசிஷன். கரெக்ட்டா? அந்த நம்ம எழுதிருக்கத பாத்துக்கோ. JK L எங்க இருக்கு? L வந்து 12th பொசிஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல. அப்ப அதே மாதிரி ரிவர்ஸ்ல 12th பொசிஷன் யார் வரா? O. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா 12 plus 12 24. A வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல A வந்து 1, ரிவர்ஸ் டைரக்ஷன்ல Z வந்து 1. சோ 26 equal to 26 வருதா? இது வந்து ரொம்ப பெரிய ஒண்ணும் கிடையாது. கரெக்டா அவன் கொடுத்திருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்மளா கால்குலேட் பண்ணா தப்பா போயிடும். அவன் கொடுத்திருக்க காம்பினேஷன் M plus N. அவன் வந்து அப்ப M equal to N அப்படின்னா 1 14 plus 14 அப்படி வா. 14 plus 14 வந்தாச்சுன்னா அதே மாதிரி Lக்கும் Oக்கும் எங்க மேட்ச் ஆகுது அதை பார்க்கணும். இப்போ O 15 அப்படின்னா L வராது. அது Lக்கு எங்க L 15 வரும். அப்ப 30 அது வராது. புரியுதுல்ல? சார் ஆப்ஷன் டி தப்பா சார்? ஆப்ஷன் டி தப்புமா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது மாதிரி சி வந்து ஏபிசி கூட்டணும்னு வச்சுக்கோ. ஏபிசி 1 plus 2 plus 3 equal to XYZ. அதே மாதிரி 1 plus 2 plus 3 அப்ப 6 equal to 6 அதுவும் கரெக்ட் தான். ஆனா E G J இதெல்லாம் பிரைம் நம்பர்னு சொல்றான். அப்ப பிரைம் நம்பர்னு அப்ப பிரைம் பொசிஷன் இருக்கான்னு பாத்துக்கோ. E வந்து 5 சரியா? J வந்து என்னது? வந்தமோ J வந்து G வந்து G7 பிரைம் நம்பர். ஆனா J வந்து 10 நான் பிரைம் நம்பர். கரெக்டா? சோ ஆப்ஷன் டி வந்து ராங். சோ இந்த மாதிரி क्वेश्चंस ரீசனிங் பேஸ்ட் இருந்தா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஐடென்டிஃபை இது என்ன பேட்டர்ன்ல போயிட்டு இருக்குது கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. அப்படி பண்ணியாச்சுன்னா ஈஸி. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டேபிளை திருப்பி எழுதி பார்த்துடுங்க. ஈவன் क्वेश्चन பேப்பர் கொடுத்தோடனே ரஃப் ஒர்க்னு பின்னால இருக்கும். அங்க நீ வந்து உடனே ஒரு இதை எழுதி வச்சுக்கோ. வெதர் क्वेश्चन இருந்தோ இல்லையோ இதை எழுதி வச்சுக்கோ. சரியா? क्वेश्चन பேப்பர்ல உள்ளதான் எழுதக்கூடாது. அந்த வெளியே எழுதி அந்த ரஃப் ஒர்க் ஷீட்ல எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு क्वेश्चन. என்ன எப்பனாலும் கேட்கலாம். சில டைம் இப்ப cat equal to mat அப்படின்னா sat equal to என்ன அப்போ அதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பான் நம்பரை வச்சு. சில ஆட் நம்பர் ஈ நம்பர் என்ன மாதிரி क्वेश्चन இந்த வெர்பல் ரீசனிங் வந்தாலும் இந்த இது this is sufficient. Okay, we'll move to second one, the third one. சரி, இந்த சைடு மாறிட்டாமா? மாறிச்சு சார். இப்ப இதுல இது நீங்க நிறைய மெத்தட் யூஸ் பண்ணிருக்கலாம். ஒரே ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஃபார்மேட் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். அது ஷார்ட்கட் தான். ஏன்னா ஐ எம் நாட் கோயிங் இன்டு தி ஃபார்முலா பேஸ்ட். இது எல்லா இதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்ப நான் ஒன்லி ஃபார் 2 நம்பருக்கு யூஸ் பண்றேன். A B. அப்ப A B ன்னு போட்டேன்னா இங்க வந்து 2 பேர் தானே. சோ இது வந்து this position is talks about days or hours. இந்த ஃபார்மட் அப்படி போட்டு வச்சுக்கோ. எந்த क्वेश्चनனாலும் இப்படி சால்வ் பண்ணிடலாம் இதுல. சோ B வந்து இது days or hours. ஓகே, அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் பண்ற முடிக்கிற வேலைக்கு ஈக்குவலான டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் இந்த பாக்ஸ். சோ இப்ப இந்த பொசிஷன் இது வந்து
ஏயோட கெப்பாசிட்டி என்ன, பியோட கெப்பாசிட்டி என்ன, இல்லைன்னா another word we use to call efficiency ன்னு சொல்லுவோம். எஃபிஷியன்சி இல்லைன்னா கெப்பாசிட்டி, இதுதான் ஸ்ட்ரக்சர். என்ன டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டாலும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஏ என்பவர் வந்து பிஏ விட 20% குறைவா வேலை பார்க்கிறார், less than 20% he is working, அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டு. தென் ஒருவே அதே நேரம் ஏ வந்து if he completed the work in 7.5 hours அப்படின்னா பி எவ்வளவு நேரம் எடுப்பார், இதான் கொடுத்துருக்கு. இப்ப என்ன என்ன அப்போ ஃபில் பண்ணு, என்னெல்லாம் கொடுத்துருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. என்ன ஃபில் பண்ண போறோம்னா, ஏ வந்து 7.5 hours, அப்ப 7 1/2னா இத ஃபிராக்ஷன்ல மாத்தணும் அப்படின்னா 7 into 2 15, sorry 14 plus 1 15/2. ஓகே, இப்ப பி வந்து எவ்வளவு நேரம் எடுப்பார், how much time or hours he will complete, இதுதான் கொஸ்டின். இது நமக்கு தெரியாது, கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் A is doing the work less than 20% less than B அப்படின்னா, இப்ப B is 100% capacity, one full capacity he is having அப்படின்னா இவர் வந்து 20% கம்மி. அப்ப 20% எப்படி மென்ஷன், அப்ப 80% A யோட கெப்பாசிட்டி. நல்லா ஞாபகம் வச்சு, இது கொஞ்சம் இதெல்லாம் டவுட் இருந்தா உடனே கேட்டுரு. ஏன்னா ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு, அங்க கொடுத்துருக்கதை அப்படியே ஃபில் பண்றேன். A வந்து 7.5 hours he is completing the work. And the 7.5 hours I have made it into fraction, 15/2 hours he is completing. In the question they are asking, B வந்து எவ்வளவு டைம் எடுக்கும்னு கேக்குறாங்க. Another one clue has been given that A's efficiency is 20% less than the B's efficiency. ஏன் efficiency எப்படி சொல்றேன்னு, அவரோட அதாவது 100% B வேலை பார்த்தாருன்னா 80% இவரால் வேலை பார்க்க முடியும். 10 கல், அதாவது 10 மூட்டை இவர் தூக்குறாருன்னா இவரால 8 மூட்டை தான் தூக்க முடியும். This means what capacity. அப்ப இதுல வந்து இந்த 80% நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம், 4/5. அது நீங்க அந்த பெர்சன்டேஜ்ல ஞாபகம் படிச்சு வச்சிருப்பீங்க. இருந்தாலும் எப்படி வருதுன்னா 80/100 போட்டோம்னா 4/5. சோ 4/5 வந்து இவருடைய எஃபிஷியன்சி. ஓகே, இப்ப இந்த காலத்தை இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணும். இந்த பாக்ஸ் போக மாட்டேன். ஆல்ரெடி ஐ செட் திஸ் இஸ் டே, அதாவது இது டே, இது எஃபிஷியன்சி அண்ட் திஸ் இஸ் ஒர்க். இதை எப்படி ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னா, வெனஸ்டே VW is equal to ED, இந்த மாதிரி ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஓகே, அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இது கெப்பாசிட்டி, இந்த டோட்டல் ஒர்க் கிடைக்கும். இப்ப இதெல்லாம் இப்ப நான் இது இப்போ இந்த டோட்டல் ஒர்க்கு கூடிய ரியல் மீனிங் ஐ டிட் நாட் எக்ஸ்பிளைன் ஹியர். அதோட ரியல் மீனிங் வந்து எப்படி ஆகும்னா, நம்ம ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து இந்த எல்சிஎம்முக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஏஆல முடியும், எவ்வளோ டைம் வந்து பிஆல எடுக்குங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். இங்க நான் டைரக்டா உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். சோ இப்போ இந்த டபிள்யூ எப்படி கிடைக்கணும், இப்ப இந்த இடத்துல நமக்கு இல்ல அப்படிங்கும்போது இதை வச்சு நம்ம டபிள்யூ டோட்டல் ஒர்க்கு எவ்வளவு இருக்குங்கிறத எழுதிக்கலாம். அப்போ 15/2 into 4/5. ஓகே, சோ இதை நம்ம ஷார்ட் பண்ணோம்னா 2, இது ஒரு 3, சோ 6. சோ டோட்டல் ஒர்க் வந்து கிடைச்சு 6 கிடைச்சாச்சு. ஓகே, இப்ப ஈஸியா இது கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 6 இப்ப 100% he can give அப்படின்னா that B can complete the entire work in 6 days, அவ்வளவுதான். இல்லைன்னா ஃபார்முலா போட்டுக்கோ. W இப்ப இந்த கேஸ்ல D வேணும் அப்படின்னா D equal to W/E. W என்னது 6, E என்னது 1, so 6 days. இதுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோ. ஆக்சுவலா இது வந்து ஒரு தேர்ட் டைப், ஃபோர்த் டைப்ல வரும் டைம் அண்ட் ஒர்க்ல. பேசிக் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, A is completing the work in 15 days, B is completing work in 5 days அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து பண்ணா எவ்வளவு நாள் இருக்கும், இந்த மாதிரி தான் பேசிக் டைப் வரும். ஸோ எல்லா டைப்புமே இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டிருப்போம். ஓகே, இந்த கணக்குக்கு எப்படி நம்ம ஒவ்வொரு பாக்ஸையும் ஃபில் பண்றோங்கிறத சொல்லிட்டு வரேன். ஓகே, ஸோ இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மற்ற கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும், அதை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். எப்பவுமே இந்த டைம் அண்ட் ஒர்க்கு மினிமம் 2 கொஸ்டின் யூஸ் டு பி தேர் இன் டிஎன்பிசி. யூபிஎஸ்சி எடுத்தா ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா இருக்கும். ஆனா இதுதான் இந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ். ஆனா ஒவ்வொருக்கும் மீனிங் இருக்கு. எதனால நம்ம இந்த டேஸ் எடுக்கிறோம், எதனால இதை மல்டிப்ளை பண்றோம், சரியா, அண்ட் எதனால W = ED சொல்றோம், எல்லாம் எவ்ரிதிங் ஹாஸ் மீனிங். அது புரியலன்னா கேட்டுக்கோ.
சோ இதுக்கு வந்து Sir. ஆன்சர் வந்து ஏமா சொல்லுமா. சார் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார்னு கொடுத்திருக்காங்கல்ல சார். ஆமா. அப்போ அந்த 20% குறைவா வேலை பார்க்கறது வந்து ஒர்க்கா எடுத்துக்காம எஃபிஷியன்சியா எடுத்துக்கிறோம் சார். குறைவாக வேலை தானே பாக்குறாரு. குறைவா ரெண்டுமே ஒண்ணுதானமா. இப்ப நான் வந்து 20% less அதான் நான் சொன்னேன்ல. This fellow is 10 என்ன அதாவது 10 bricks 10 மூடை இவனால தூக்க முடியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு இவரால எவ்வளவு முடியும்? 8 தானே முடியும். ஆமா சார். அப்போ அந்த வகையில பியோட ஒர்க் வந்து அதிகமா தெரியுதுன்ற போது அது அந்த 10யும் 8யும் ஒர்க்ல இன்க்ளூட் பண்ணாம ஏன் எஃபிஷியன்சியா இன்க்ளூட் பண்றோம்னு கேக்குறேன் சார். ஒர்க்ல இது பண்ணாம ரெண்டுமே டைரக்ட் தானே இல்லையா? இப்ப நான் வந்து உன்னை விட 10% கம்மியா வேலை பாக்குறீங்கன்னா என்னுடைய கெப்பாசிட்டி அது வந்து எஃபிஷியன்சியா தானே பார்க்க முடியும். Efficiency is related to work தானே. If I am having more efficiency, then more directly proportional தான். ஆமா. directly proportionalனா வர்க்கா கூட எடுத்துக்கலாமே சார். ஏன் எஃபிஷியன்சியா எடுத்துக்கணும் குறிப்பா? வர்க்கா எடுக்கிறதுக்கு நமக்கு அங்க இன் பெர்சன்டேஜ்ல தான் சொல்றோம். அப்ப வர்க்கே தெரியாத நேரத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இப்ப நான் டோட்டல் வர்க்கே எவ்வளவுன்னு தெரியாது. ஆமா சார். இப்ப டோட்டல் வர்க் தெரிஞ்சு அப்படின்னா இப்ப இதுல கொண்டு வந்துடலாம். இதுல எப்படி கொண்டு வரலாம்? இதுலயுமே நீ இப்போ if he 100% if he is doing அப்படின்னா full he is taking 6 work complete பண்றதுக்கு B 6 days எடுக்குது. அப்படிதானே? ஆனா அதே நேரம் இவனுக்கு 7.5 days இருக்கும். யாருக்கு? ஏக்கு. ஆமா சார். அப்போ எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது. ஏன்னா இவனால ஒரு நாளைக்கு சொல்ல போனா 80% தான் he can work. ஓகே. சோ அந்த இதுவும் ஒர்க்கும் அந்த டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஞாபகம் வச்சுக்க. If more efficiency means faster he can complete. Less efficiency na more days it will take. Yes sir. Yes. Okay sir. புரியுது. இதுலயே பார்த்தோம். இது 7.5 days. இவனுக்கு 7.5. ஏன்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஏன்னா இவனுக்கு capacity is very less compared to B. Yes. Okay sir. இப்ப புரியுது sir. Yes sir. Thank you sir. So next again time and work bar. இது ஒரு different type. இதுக்கு இந்த மாதிரி டைப் என்ன சொல்லணும்னா அதாவது 4 men complete a work in 3 days, 3 women can complete the work in 6 days. இந்த மாதிரி அதாவது சிங்கிளா வராது. மல்டிபிள் பர்சன் collective peoples are doing certain work in some days and அது it may be a man or woman or children or boys or girls எதனால இருக்கலாம். பட் collective இதுல வரும். எல்லாரும் சேர்ந்து பண்ற மாதிரி. இதுக்கு முன்னால क्वेश्चन A மட்டும் B மட்டும் இல்லனா 3 காம்பினேஷன்ல வரும். A மட்டும் B மட்டும் C மட்டும் அப்படினு வரும். சோ இத வச்சு நம்ம என்ன டைப்ல வருது என்ன கண்டுபிடிக்கலாம். ஓகே. சோ இந்த மாதிரி வரும்போது இத வந்து there is one more rule is called chain rule னு படிச்சிருப்பீங்க. அதாவது M D H by W. அதாவது M1 D1 H1 by W1 equal to M2 D2 H2 divided by W2. இது ஒரு chain rule சொல்லும். எழுதுறது தெரியுதா? தெரியுது சார். இது வேணா M for number of men, D for days, H for hours. அதுதான். இப்ப இங்க 4 men கொடுத்திருக்காங்களா? அப்ப 4 menனா 4 into எவ்வளவு டேஸ்ல he can complete, they can collectively work if they are collectively if they work 3 days they can complete. hours இல்ல, work same work தான். அது அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. complete the work that work அதே work தான். so work is same. we can take W1 எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம். is equal to அப்படின்னா ஒரு men எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க. ஏன்னா நமக்கு இதை இப்ப ஏன் நான் வந்து இந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னா so 4 men completing the work in 3 days now ஒரு man எத்தனை நாள்ல முடிப்பாங்க. அந்த 1 manோட யூனிட் தெரிஞ்சு அப்படின்னா இன்னும் ஃபர்தர் இட் இஸ் வெரி ஈஸி டு ப்ரோசீட். அதுக்காக தான் ஒன் மேனோட டே கெப்பாசிட்டி ஆர் ஹவு மெனி டேஸ் ஹி கேன் கம்ப்ளீட், அதுக்காக இந்த செயின் ரூல் யூஸ் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கும். இதே செயின் ரூல் வேற எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய இருக்கும். அதாவது 8 men complete the work in 3 days அப்படின்னா 10 men can complete the work in how many days அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வேற. இங்க வந்து
4 men complete the work in 3 days and 3 women complete the work in 6 days statement முடிச்சிட்டு they are asking to verify rest of the statement. ஓகே, அப்ப வெரிஃபை பண்ணனா நமக்கு அதே மாதிரி ப்ரீவியஸ் மெத்தடுக்கு போக வேண்டியிருக்கும். ஆனா அப்புறம் ப்ரீவியஸ் மெத்தட் போகணும் அப்படின்னா we must know one man how many days can work, one woman how many days can work. அந்த ஒரு இது வேணும். அதுக்காக தான் I am calculating one man ஓட capacity or one man can complete the work in 12 days. என்ன டேஸ் தான் எடுக்கிறேன். ஓகே, இது x is for days, 1 is for one man can complete. அதே மாதிரி இங்க 3 women can complete the work in 6 days அப்படின்னா அதேதான் m இது m பல women போட்டுக்கோ and d 6 days அப்படின்னா சரி இந்த சைடு m 3 women can complete the work in 6 days அப்படின்னா one woman can complete in how many days? நான் y கூட எடுத்துக்கலாம். சோ அப்படின்னா one woman can complete in அதாவது 1y இந்த 1 woman இங்க நான் woman எடுத்துக்கிறேன் இல்லனா y எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல. சோ 18 days. Okay, now you can proceed very easy. எது அதே ஸ்ட்ரக்சரை கொண்டு வா, which means இத நான் delete பண்றேன். சார் அந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ஃபார்முலா வெரி சிம்பிள் மா. ஃபார்முலா வந்து இந்த MDH மசாலா ஞாபகம் இருக்கா? சார் அதை ஞாபகம் வச்சுக்கோ, MDH மசாலா. சோ M for men or woman, D for அதை எல்லாமே into multiply, D for days, H for hours, W1 and W2. இந்த W1 W2 சில டைம்ல வந்து என்ன போட்டுருப்பாங்கன்னா if they are doing 30% of work அப்பனா rest of the work கம்ப்ளீட் பண்ணக்கு எவ்வளவு தேவைப்படும். அப்ப 30% of work வந்து இந்த காம்பினேஷன் முடிக்கிறாங்க அப்படின்னா இந்த 70% வரும். கரெக்டா? இந்த மாதிரி அது மாதிரி சில நேரம் ஒர்க்கோட நேச்சர் மாத்துவாங்க. அதாவது இங்க இத்தனை ஒர்க் பெர்சன்டேஜ்ல கொடுக்காம this many mobile phones are assembled by this many people அப்படின்னா 1000 மொபைல் போனா அங்க 2000 மொபைல் போன் அசெம்பிள் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும், புரியுதுல்ல? இந்த மாதிரி அது ஒர்க் வரும். இப்ப சம்டைம் சேம் ஒர்க் கொடுத்தா W1 ஈக்குவல் டு W2 மாறிடும். சரியா? அதுதான் இந்த ஃபார்முலா. சோ MDH by W1 ஈக்குவல் டு MDH by W2. ஓகே, சோ இங்க வந்து M1 D1 H1 அங்க M2 D2 H2 னு எல்லாம் செகண்ட் டேபிள் எடுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் I am going to அதே அந்த இதிலே போறோம். எது அந்த பாக்ஸே வரும். A complete this one and இதான் இது காமன் ஸ்ட்ரக்சர். ஏற்கனவே அந்த பழைய क्वेश्चनல எக்ஸ்பிளைன் பண்ணல அதான். இங்க அங்க வந்து A B ன்னு போட்டோம். இங்க 1 man 1 woman. So 1 man நமக்கு கண்டுபிடிச்சது என்னது? 12 daysல they can complete. ஏன்னா 4 into 3 மல்டிப்ளை பண்ணோம்ல, 4 into 3 12. இது வந்து 3 into 6, so 18 days. So here it is 18 days அப்படின்னா இதுதான் பேசிக் மெத்தட். இப்போ 1 man complete the work in 12 days, 1 woman can complete the work in 18 days அப்படின்னா இவங்களோட டோட்டல் ஒர்க் என்னவா இருக்கும்? இந்த 12க்கும் 18க்கும் you have to take LCM of 12 and 18. சரி, இந்த LCM உங்களுக்கு நிறைய மெத்தட் தெரிஞ்சிருக்கும், ஷார்ட்கட் மெத்தட் அண்ட் இது. இங்க நான் ஐம் யூசிங் ஷார்ட்கட் மெத்தட். அதாவது 2 நம்பர் இருந்து அப்படின்னா ஐ எம் கன்சிடரிங் த பிக் நம்பர். இங்க அந்த பெரிய நம்பர் வந்து 18. அப்ப 18 வந்து 12 டேபிள்ல போகுமானா போகாது. if that big number is in that small number table இருந்தா அதுதான் LCM. இங்க வந்து இது போகாது. அப்பனா I am going for the next multiple. அதனால காமன் மல்டிபிள். So next multiple என்னது? 36. 18 into 36. Again I will check 36 will be in the 12th table or 36 will be divided by 12 அப்படினா yes, obviously it will be divided by 12. So அப்படினா 36 தான் LCM. Okay, so this is one of the method to calculate 36. இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன பண்ணுவாங்க சிலவங்க 12 by 18 போடுவாங்க fraction. So இத நீ ஷார்ட் பண்ண அப்படின்னா என்ன பண்ணலாம்? எவ்வளவு 6 2 by 3 வரும் சார். 2 by 3 போடலாமா? 2 by 3 போட்டு ஆப்போசிட்ல மல்டிப்ளை பண்ணிக்கோ. 3 2 36, 2 2 36. இது ஒரு மெத்தட். ஓகே, இது only for 2 numbers. அப்புறம் ஸ்கூல்ல நீங்க போடுற மெத்தட் இது கிரிட் மெத்தட். இது சின்ன பிள்ளைகள் போடுறது. 12 18 போட்டு 2ல இருந்தே ஆரம்பி 6 அப்புறம் 9 then again 3 போடலாமா? 2 3 இதுக்கு மேல போவாது. சோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு. 6 6 18 2 18 36. So these are the different
மெத்தட்ஸ் டு கால்குலேட் எல்சிஎம். சரியா? ஓகே, இப்போ எல்சிஎம் கால்குலேட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா இது இந்த திஸ் இஸ் கால்ட் டோட்டல் ஒர்க். இப்போ யூ கேன் கால்குலேட் வாட் இஸ் தேர் எஃபிஷியன்சி. எப்படி கால்குலேட் பண்றது? இவன் எஃபிஷியன்சி என்ன வரும்? 12 into how many times? 36. 3 12 into 3 36. 8 into 2 36. So these are the efficiency. இதை நீ எப்பனாலும் கண்டுபிடிச்சுக்கமா. அதாவது அந்த நம்ம அந்த வெனஸ்டே ஃபார்முலா தான் W equal to ED. எப்பனாலும் போட்டுக்கோ. இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணாதான் இந்த 36. இதான் நம்ம பார்த்தோம். எங்க போச்சு? ஓகே, this one. இப்போ எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி கம் டு தி क्वेश्चन. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாரு. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றேன்னா 8 men and 6 women can complete the work in 1 day. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒன் மேனோட கெபாசிட்டி என்னது? 3 சார். 3யா? கரெக்டா? ஆமா சார். அப்போ 8 into 3 plus 6 உமனோட கெபாசிட்டி எவ்வளவு? 2. அப்ப 6 into 2 கூட்டினா என்ன வருது? 36 யூனிட் வருதா? கரெக்டா? 24 plus 12 36 யூனிட் வருதா? அப்ப இதுக்கு இன்டைரக்டா என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு இருக்கதே 36 யூனிட் தான். சோ 8 மென்னும் 6 உமனும் சேர்ந்தாங்கன்னா இந்த 36 யூனிட்டையும் ஒரே நாள்ல முடிச்சிடலாம். இதான் மீனிங். இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாரு. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க 8 men and 6 women can complete the work in 1 day. அப்படின்னா என்ன? 8 பேர் 8 பர்சன், ஒரு மென்னோட கெபாசிட்டி 3. இந்த கெபாசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா 36 மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோ, 36 அரிசி மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோ, ரைஸ் பேக் இருக்கு. இந்த 36 ரைஸ் பேக்கையும் ஒரே ஒரு மண்ணு மட்டும் வேலை செஞ்சா ஒவ்வொரு நாளைக்கும் 3 நகர்த்த முடியும். அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் 3 நகர்த்த 12 நாள் எடுக்கும். இதான் மீனிங். அதே மாதிரி ஒரு உமன், அந்த உமனோட கெபாசிட்டி 2 தான். ஒரு நாளைக்கு 2 மூட்டை தான் தூக்கிட்டு போக முடியும். அப்ப 36 மூட்டையை கம்ப்ளீட் பண்ணணும்னா அந்த உமன் மட்டும் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நாள் எடுக்கும்? 18 நாள் எடுக்கும். சரியா? இது ஒரு உமன். அதான் இவங்களுடைய கெபாசிட்டி. நமக்கு இங்கதான் எஃபிஷியன்சி வந்து நமக்கு யூஸ் ஆகிறது. இவங்களுடைய எஃபிஷியன்சி அண்ட் கெபாசிட்டி. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுட்டு இந்த மென்னோட எஃபிஷியன்சி இல்ல கெபாசிட்டி வந்து 3 சாக் பெர் டே ஒரு மென். ஆனா இங்க 8 மென் யூஸ் பண்றோம். அப்ப 8 பேர் சேரும் போது 8 பேர் 3 அப்ப மொத்தம் 23 மூட்டை அவங்களால தூக்க முடியும். 6 உமன் சேரும் போது 12 மூட்டை தூக்க முடியும். அப்ப மொத்தத்துல ஒரே நாள்ல 36 காலி ஆகும். அதான் ஸ்டேட்மெண்ட். 8 men and 16 women can complete the work in 1 day. அதே மாதிரி பி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணு. பி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? 6 men, அப்ப 6 into 3 and 8 women plus 8 women 8 into 2 can complete the work in 1 day. அப்ப செக் பண்ணு. 6 18 plus 12 எவ்வளவு? 30 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஆனா மீதி 6 இருக்கும். மீதி 6 இருக்கு. அப்படின்னா என்ன? ஒரு நாள் மட்டும் போதாது, ஒரு நாளும் பிளஸ் சம் ஹவர்ஸ் இஸ் நீடட். புரியுதா? புரியுதாமா சார்? அங்க 2 into 8 16 வராது. சாரி 16 சாரி 2 into 8 16. சோ 18 பிளஸ் 16 எவ்வளவு வருது? 30 இல்லமா 34. 6 உமன் தானே? சாரி நான் 8 போட்டிருக்கேன். 6 தானேமா? 6 men plus 8 women. கரெக்டா? அப்ப எவ்வளவு வருது? 34 சார். 34 வருது. 34னா again 2 is remain. கரெக்ட் தானே? அப்ப ஒரு நாள்ல முடிக்க முடியாதுல்ல? புரியலையா?
1 second again. See, நமக்கு இவங்க அதாவது குடோன்ல வந்து 36 மூட்டை இருக்குடா. 36 மூட்டை பி ஸ்டேட்மெண்ட் இது. 6 மென் போறாங்க. 6 மென், ஒரு மென்னால 3 மூட்டை தூக்க முடியும். அப்ப 6 மென்னால எத்தனை மூட்டை தூக்க முடியும்? 18. கரெக்டா? இது வரைக்கும் கரெக்டா? சார் என்னமா? புரியுது சார். அப்புறம் எகைன் கூட ஒரு 8 உமனும் போறாங்க. அந்த உமன், ஒவ்வொரு உமனும் 2 தூக்கலாம். 2 மூட்டை தான் அவங்களால தூக்க முடியும். அப்ப 8 பேர் சேர்ந்தா 16 தூக்கலாம். கரெக்டா? அப்ப 18 பிளஸ் 16 எத்தனை வருது? 34. கரெக்டா? எஸ் சார். இப்ப 34 இதுக்கு மீனிங் என்ன? அப்ப இந்த காம்பினேஷன் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 பேர், ஒரு 6 பேர், 14 பேர். இந்த 14 பேர் சேர்ந்து 34 மூட்டை அந்த குடோன்ல இருந்து போயிருக்கும். எப்படி 2 அங்க இருக்கும். இதெல்லாம் இவங்களோட ஒரு நாள் கெப்பாசிட்டி தான். இதுக்கு மேல தூக்க முடியாது. எக்ஸ்ட்ரா கூட யாராலும் முடியாது. அப்புறம் 2 மீதி இருக்கும். அப்ப என்னன்னா 1 days, ஒரு நாள் முடிச்சு இன்னொரு நாளுக்கு கொஞ்சம் பேர் வந்தே ஆகணும். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? they can complete the work in 1 day ன்னு சொல்லுது. பட் 1 டேல இல்லல்ல. கரெக்டா? டவுட் இருக்கா? புரியுது சார். இப்ப சி பாரு. சி வந்து 12 ஆண்கள் போறாங்க. 12 மென்ஸ் ஆர் கோயிங். அப்ப 12 மென்னா ஒவ்வொரு மென்னும் 3, அவங்களோட கெப்பாசிட்டி 3. அப்ப 12 into 3 எவ்வளவு? 36. அத்தனையும் தூக்கிட்டு போயிடலாம். ஸோ தே கேன் கம்ப்ளீட் இன் 1 day. அதே மாதிரி 18 உமன் போறாங்க. if 18 women are going in 1 day, 18 women, ஒவ்வொரு உமனும் they can take 2 packets. அப்போ 18 into 2 36. 36 ஒரே நாள்ல காலி பண்ணுவாங்க. So 18 men complete the work in 1 day. இதான். So wrong சொல்லப்போனா B. This is what. So how we are approaching. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க மறுபடியும் A in men 1 day work, women 1 day work அப்படின்னு ஃபிராக்ஷன் எல்லாம் போயிட்டு போனீங்கன்னா டைம் ஆகும். இந்த மாதிரி பாத்துக்கோ. ஸோ இந்த டைம் இதே, அதாவது டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை இந்த ஸ்ட்ரக்சர் தான் திருப்பி வரும். எவ்வளோ ப்ராக்டிக்கலி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டோட்டல் ஒர்க், வாட் இஸ் எஃபிஷியன்சி. அப்ப எஃபிஷியன்சினா என்ன? ஒரு பர்சன் எவ்வளோ வேலையை எடுத்துக்க முடியும், அதான் அது தட் இஸ் கால்ட் எஃபிஷியன்சி. சில கொஸ்டின்ல வந்து பைப் சிஸ்டம் கேள்விப்பட்டீங்க. பைப், அப்ப பைப்னா இப்போ ஒரு ஏங்கிற பைப்பை திறந்து விட்டா எவ்வளவு தண்ணி வெளியே போகும், அந்த ஒரு லிட்டர் கணக்கு தான் அது தட் இஸ் கால்ட் எஃபிஷியன்சி. அது அந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது அதில் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, we'll move to the next one. This is the question from the mensuration topic ல இருந்து உள்ளது. இது பொதுவா யூபிஎஸ்சி எல்லாம் அந்த மாதிரி வராது. ஆனா டிஎன்பிஎஸ்சில இது 2-3 கொஸ்டின் they used to asking continuously. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா தான். ஓகே, the area of the circle increased by 66 square centimeter. If the radius is increased by 1 centimeter, find the area of the new circle. இது டைரக்ட் ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதாவது என்னன்னா இது கொஞ்சம் நீங்களே உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னா பை ஆர் ஸ்கொயரா, கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க. ஸோ இப்போ ஒரு A1 எடுத்துக்கிட்டேன்னா பை ஆர் 1 ஸ்கொயர். ஓகே, இது ஒன்று. எங்கேயுமே நான் வேல்யூ போடல, வெயிட் பண்ணிக்கோ. ஆனா ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணா என்னுடைய ஏரியா வந்து 66 ஸ்கொயர் மீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். அதான் வட்டத்தின் ஆரம் வந்து 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கும். அப்படின்னா என்ன மீனிங்? A1 பிளஸ் 66 எதனால ஈக்குவல் டு பை R1 பிளஸ் 1 the whole square. இதுதான் ஸ்ட்ரக்சர். இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இதுதான் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட். அப்படியே மேத்தமெட்டிக்லி ஐ ஆர் ரெப்ரசன்ட்.
திஸ் இஸ் கால்டு A2. இது நியூ ஏரியா. ஃபர்ஸ்ட் ஏரியா வந்து பை R1 ஸ்கொயர். அந்த R1 எவ்வளோன்னு தெரியாது. அந்த R1 கூட 1 சென்டிமீட்டர் என்னோட ஏரியாவும் மாறுது. எவ்வளவு மாறுதுன்னா A1 ஏரியா கம்பேர் பண்ணும்போது பிளஸ் ஒரு 60 ஸ்கொயர் சென்டிமீட்டர் மாறுது. ஸோ அதுல இருந்து எப்படி கால்குலேட் பண்றது? அப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கும். என்ன எப்படி பண்ணணும்னா இப்போ பை R1 ஸ்கொயர் அதான ஏ, இந்த A1 இங்க அப்ளை பண்ணுவேன், பிளஸ் 66 ஈக்குவல் டு பை இன்டு R1 plus 1 இந்த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை நீங்க ஷார்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப ஈஸி தான், கேன்சல் ஆகும் நிறையா. பை R1 ஸ்கொயர் பிளஸ் 66 ஈக்குவல் டு பை R1 ஸ்கொயர் பிளஸ் 2R1 பிளஸ் 1 ஸ்கொயர் 1. ஸோ இந்த பை R1 ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆகும். ஓகே, இங்க சாரி இதுல 2 பை மிஸ் ஆயிடும். ஸோ 2 பை R1 பிளஸ் பை வந்து நமக்கு கிடைக்கும். நீங்க ஒருக்கா சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலி இங்க என்ன கிடைக்குன்னா இதை ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பை R1 பிளஸ் பை ஈக்குவல் டு 66. ஓகே, அப்படிங்கும்போது இந்த இதுல பையை வெளியே எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அண்ட் 2R1 plus 1 equal to 66. இந்த பையை வந்து 27/7 எடுத்துக்கிட்டேன்னா 2R1 plus 1 equal to மிஸ் ஆதான்னு பார்த்துக்கோ. சால்வ் பண்றீங்களா? எஸ் சார். சார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆ சார்? ஆப்ஷன் எப்படி வருது? 2/7 11 கியூப் வருதா? R1 எவ்வளவு கிடைச்சு? R1 10 கிடைச்சா? ஆமா சார். சோ R1 10 கிடைச்சு அப்படின்னா A1 அத வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஆப்ஷன் சி தான். So A1 plus 66 equal to இந்த மாதிரி கிடைச்சிடும் 22/7 11 ஸ்கொயர். அதை முதல்ல ஒன்று எழுதணும்ல. A1 plus 66 equal to pi R1 plus 1 in the whole square. So pi வந்து 22/7, R1 plus 1, R வந்து 10 plus 1 அப்படின்னா 11 ஸ்கொயர். இதை தான் ஷார்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 2/7, அதாவது 2 வெளியே எடுத்தாங்கன்னா இதுல ஒரு 11 வரும். 2 into 11/7 வரும். ஏற்கனவே 11 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2/7 into 11 கியூப். சரியா? ஸோ செக் பண்ணிடுங்க. இது R1 வந்து 10 வருதான்னு செக் பண்ணிக்கோ அந்த மெத்தட் படி. வருது சார். வருதுல்ல? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த பாப்புலேஷன் பேஸ்ட் கொஸ்டின் எல்லாமே ஈக்குவலன்ட் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். செகண்ட் இயர் வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபலோட ஆட் ஆகி அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுப்போம். அதாவது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி தான் பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷன் வந்து முதல்ல ஒரு 1,00,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 5% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த 1,00,000ல 5%. அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல மறுபடியும் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஏற்கனவே அந்த ஒரு 5% ஆட் பண்ணிருக்கோம்ல, அதுல இருந்து வர்றது. அதனாலதான் பாப்புலேஷன் பேஸ்ட் கொஸ்டின் எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலாலே வரும். ஓகே, நார்மலா சிம்பிள் நார்மலா என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அது 1 இயருக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 10 ரூபா தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா எத்தனை வருஷம் போட்டாலும் 10 ரூபா தான். அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் அப்படி கிடையாது. ஒவ்வொரு டைமும் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலோட ஆட் ஆகி வரும். ஸோ அதனாலதான் பாப்புலேஷன் பேஸ்ட் கொஸ்டின் எல்லாமே வந்து எதோட ரிலேட்டடா இருக்கும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ரிலேட்டட் வந்துடும். ஸோ இப்போ இங்க என்ன கேட்கறாங்கன்னா, இப்போ ஒன்லி 1 இயருக்கு கேட்டாங்க அப்படின்னா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? A equal to
P into 1 plus R by 100 the whole power n. இதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. இதுதான் பாப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணும். அங்க வந்து 1 year, இங்க வந்து 2 இயருக்கு இருக்கு. எப்படி? The population of the town is increasing at the rate of 6% per annum. It was 2,38,765 in the year 2008. 2020 ல கேக்குறாங்க. என்ன? அப்ப 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? சரியா? அப்ப 2 இயர்ஸ்க்கு அப்புறம்ங்கிறது 2 times you have to add. அப்ப என்ன எழுதணும் அப்படின்னா A equal to 2018ல வந்து 23,8765 into the first yearல 1 plus R by 100. இங்க R வந்து 6, so 6 by 100. Again 1 plus 6 by 100. இதை ஷார்ட் பண்ணா 106 by 100 plus 106 by 100. இது என்ன ஷார்ட் பண்ணிக்கலாம் into this value. So இது என்ன ஷார்ட் பண்ணும்போது 53 by 50 into 53 by 50. இது ஃபுல்லா கால்குலேஷன் தான். ஒழுங்கா கொஞ்சம் ஃபாஸ்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதான் வேல்யூ வரும். இது 268,276.3 by 4 வரும். இதை மல்டிப்ளை பண்ணி பாரு. ஓகே, இது ஒரு மெத்தட். இது வந்து ஃபார்முலா படி உள்ள ஒரு மெத்தட். அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் வந்து பி வருமா? 268,276 இந்த ஆப்ஷன் வரும். எப்பவுமே இந்த பாப்புலேஷன் பேஸ்ட் கொஸ்டின், அப்புறம் அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் கொஸ்டின் வந்தாலே உங்க மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ண தெரியணும். இது ஒண்ணு. இல்லையா எனக்கு ஃபார்முலா தெரியாது அப்படின்னா தென் யூ கேன் கோ இத லைக் திஸ். அதாவது நீங்க ஒரு டேபிள் போடுவீங்கல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஏ அமௌண்ட் ஈக்குவல் டு 23,8765. இயர் வந்து ஃபர்ஸ்ட் இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. அப்ப இந்த வேல்யூக்கு 6% எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும் நீ கால்குலேட் பண்ணினா 1,43,259 வரும். இதோட ஆட் பண்ணிக்கணும். சரி, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட இதோட ஆட் பண்ணும்போது 25,30,90.9 வரும். இது செகண்ட் இயர். மறுபடியும் 6%. ஓகே, இப்ப இந்த இதுக்கு நீ 6% எடுத்தனா உன்னோட ஆன்சர் இது வரும். 268276 ஆன்சர் வரும். இது ஒரு மெத்தட். ஃபார்முலா போடலாம் அப்படி போ, இல்லனா இப்படி வாங்க. ஓகே, then next one. again இது வந்து again அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது கொஞ்சம் ஈஸி தான். இதுவும் நீங்க ஆப்ஷன்ல இருந்தனால வரலாம். ஆப்ஷன்ல இருந்து வந்தா ரொம்ப ஈஸி. இல்லையா ஃபார்முலா பேஸ்ட்ல வரலாம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து NPR. ஓகே, இங்க என்ன எவ்வளவு? அதாவது if the simple interest of rupees 20,000 வந்து more than simple interest of 15,000 by 3,000 for 5 years அப்படின்னா எனக்கு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு கேட்கறாங்க. இதை நீங்க கொடுத்துக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுத பார்க்கலாம். எப்படி? இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஃபார்முலா NPR தானே. ஸோ NPR போது அப்ப P ஈக்குவல் டு P கொடுத்துருக்காங்களா? அப்ப 20,000 இன்டு 5 இயர்ஸ் தானே இன்டு R1 என தெரியாது டிவைடட் பை 100 மைனஸ் என அடுத்த ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வேல்யூ 15,000 இன்டு இயர் 5 வருஷம் தான். R2 தெரியாது டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இங்க நான் R2 எழுதாம R1 எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுக்குமே சேம் இன்ட்ரெஸ்ட் தான், மாத்தவே இல்லை. அதனால இதே நான் R1 எழுதிக்கலாம். அதனால கன்ஃபியூஸ் ஆகுங்க ஏன் R2 எழுதலன்னு. இந்த ரெண்டோட அமௌண்ட்டை பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னா 3,000 வருது. இதான் ஸ்ட்ரக்சர். இனி ஈஸியா நீங்க இது பண்ணலாம். ஓகே, இதை ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா
நீ உங்க விஸ்டம் எப்பனா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ 20,000 நான் இப்படி இங்கே அடிச்சுக்கலாம். இங்க 15,000 அதை நான் இது அடிச்சுட்டா இங்க எனக்கு 200 into 5, so 1000 R1 minus 750 R1 வருதா? 15 into 5 750 R1 equal to 3000. so இது டிஃபரண்ட் 250 R1 equal to 3000 அப்படின்னா R1 equal to 3000 divided by 250 என்ன வரும்? is equal to 12 வரணும். வருதா? சார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் பிரீஃப் அவுட் பண்ண முடியுமா சார்? சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து ஒரு அதாவது 1 இயருக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா இப்போ வந்து 1000 rupees உன்ட்ட வாங்குறேன், அதுக்கு எனக்கு 10% வட்டி போடுறேன்னு வச்சுக்கோ. சரியா? 1000 rupeesக்கு 10% இன்ட்ரெஸ்ட் போடுறேன் எனக்கு. அப்ப 10% இங்கும் போது 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். ஒரு இயருக்கு 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். இப்ப நான் உனக்கு 5 வருஷம் கழிச்சு உன்னோட அமௌண்ட் உனக்கு ரிட்டர்ன் பண்றேன். அத 1000 ரூபாய் 5 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணும்போது நான் எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணணும்? ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். அப்ப 5 வருஷத்துக்கு 500 ரிட்டர்ன் நான் உனக்கு திருப்பி கொடுக்கும் போது 5 வருஷம் கழிச்சு 1500 ரூபாய் கொடுக்கணும். கரெக்டா? ஆமா சார். இது என்ன மீனிங்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சேஞ்ச் ஆக போறது இல்ல. 100 ரூபானா ஃபர்ஸ்ட் இயரா எனக்கு முத வருஷமா 100 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் வருஷமா 100 ரூபா தான், அப்படி 5 வருஷம் 100 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா இதே 1000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் 100 ரூபா. செகண்ட் இயர்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த 1000 ரூபாய் கூட இந்த 100 ரூபாய் ஆட் ஆயிரும். அப்ப 1100 ரூபாயா மாறும் என்னோட பிரின்சிபல் அமௌண்ட். புரியுதா? புரியுது சார். ஒரு நிமிஷம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அது 1000 ரூபாய் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல 10% தான் இன்ட்ரெஸ்ட். அப்ப அது 100 ரூபா. ஸோ இங்க எனக்கு ஓகே, இங்க எனக்கு நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அதை விட்டுரு. இப்ப செகண்ட் இயர்ல வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இதுல ஆட் ஆயிரும். அப்ப 1100 ரூபாய் மாறும். இப்ப இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் 1100 ரூபாய்க்கு 10%. ஓகே, சோ 1100 ரூபாய்க்கு 10% மாறிடுமா? ஆமா சார். அப்புறம் தேர்ட் இயருக்கு இந்த 110 இங்க ஆட் ஆகும். சோ இப்படி போகும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்படி வரும்போது எனக்கு இன்னும் அதிகமா வரும். புரியுதுல்ல? புரியுது சார். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேயா? Yes sir. So we'll go to next question. Next இது ரொம்ப சிம்பிள் மேம். இதை வந்து நீங்களே வந்து சால்வ் பண்ணிடுங்க. எப்படின்னா 6x plus 2y இது ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு இதுக்குள்ள இது என்ன ரேஷியோ கேட்குறாங்க. அவ்வளோதான். ரேஷியோ கேட்கறது என்னன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. அதாவது 6 into 4 into this term 3 into that term. அதாவது 6x plus 2y into 4 equal to 3 into 3x plus 4y. இப்போ இதுல ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, நாங்க 24x plus 8y equal to 9x plus 12y. So again finally you get to 15x equal to 4y. அப்ப x by y என்ன வரும்? இந்த x இந்த y இங்க வந்துச்சுன்னா 4/15 வரும். அப்ப x க்கும் y க்கும் உள்ள ரேஷியோ 4:15. அப்ப இது ஆன்சர் இங்கேயும் இருக்குது. இப்ப c and d விட்டுறலாம். இப்ப a யா b யா இதான். அப்ப அடுத்த ஆப்ஷனுக்கு இதையும் செக் பண்ணணும். அதே மாதிரி 7x plus 7z equal to 6x plus 9z. So here you will get x equal to
2z கிடைக்கும். ஸோ இங்க x by z ஈக்குவல் டு 2/1 கிடைக்கும். இப்போ இங்க தான் நீங்க தப்பு போடுவீங்க. சாரி, z வந்து 1 தானே, ஆனா அங்க 4 இருக்குது, இங்க 2 ஒண்ணுமே, அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும். இது எப்படி கொண்டு வரும்? இது எப்படின்னா ரேஷியோ பொறுத்த அளவுல இங்க x 4 அப்படின்னா இங்க x நமக்கு 2:1 இருக்கு. அப்ப we have to multiply this one numerator and denominator by 2. So 2 into 2 into 2. அப்ப என்ன x equal to 4/2 வரும், x by z. because இது இந்த ரேஷியோ வந்து ஈக்குவலைஸ் ஆகணும். சோ அப்படிங்கும்போது இப்ப எந்த காம்பினேஷன் மேட்ச் ஆகுதுன்னு பாரு, a b ஆன்னு பாரு. x வந்து 4, y வந்து 15, z வந்து 2. so b is the answer. இது வரைக்கும் எல்லாரும் போட்டுருவாங்க x by z equal to 2/1. அதுக்கப்புறம் you have to check with the ratio of the already what we had done. ஏற்கனவே எடுத்து வச்ச ரேஷியோ செக் பண்ணணும். ஏன்னா இங்கேயும் x இருக்கு, அங்கேயும் x இருக்கு. ஆனா x-க்கு அங்க 2 தான் இருக்கு. பட் ரேஷியோ should be equal. அப்படி ஈக்குவல் ஆகணும்னா எத்தனால மல்டிப்ளை பண்ணணும்? அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணாதான் இந்த x அங்க மேட்ச் ஆகும். இப்ப இங்க மட்டும் மல்டிப்ளை பண்ணா போகாது, டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். அதனால டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது z become 2. அப்போ this ratio. Then LCM of 3 different number. இந்த LCM எப்பவுமே யூபிஎஸ்சிலயும் வந்துரும், இங்கேயும் வந்துரும் நமக்கு, இதுல டிஎன்பிஎஸ்சிலையும். சோ இது வந்து நம்பர் கொடுக்கல. LCM of 3 different number 120. அதாவது LCM of A, B, Cங்கிறது வந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி வரும்போது 120 கொடுக்குறாங்க. which are the அப்படி இருக்கும்போது எது வந்து கொடுத்திருக்க ஏபிசிடில எது வந்து ஹெச்சிஎஃப் இருக்காது? அப்போ எல்சிஎம் ஓட கான்செப்ட் ஹெச்சிஎஃப் ஓட கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட போறேன் உங்களுக்கு. வேற ஒண்ணும் இல்ல, இப்ப என்கிட்ட 3 நம்பர் இருக்கு, 10, 15, 35. ஓகே, இப்ப 10, 15 இதோட எல்சிஎம்னா எப்படி எடுப்போம்? எல்சிஎம் வந்து நீங்க கிரிட் மெத்தட்ல போனேன்னா வராது. சரி, 5ல போலாம். 5னா 2, 3, 7. சோ இதுக்கு மேல முடியாது. 7, 3, 21, 30, 210 வந்து இதுக்கு எல்சிஎம். கரெக்டா? இப்ப பாரு, இப்ப இதுக்கு ஹெச்சிஎஃப் என்ன பாரு. இதுக்கு எல்சிஎம் இது, ஹெச்சிஎஃப் எப்படி எடுப்பீங்க? அதே கிரிட் மெத்தட்ல போடலாம். into 35 போடும்போது அகைன் ஹெச்சிஎஃப் பொறுத்தவரை கொடுத்திருக்க எல்லா டைமுக்கும் காமனா இருக்கணும். அப்ப எல்லா டைமுக்கும் காமனா எந்த நம்பர் எடுக்கலாம்னா 5 தான் எடுக்கலாம். 5 எடுத்தா இது 2, இது 3, இது 7. சோ இந்த கொடுத்திருக்க எக்ஸாம்பிளுக்கு ஹெச்சிஎஃப் வந்து 5. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இந்த எதெல்லாம் ஹெச்சிஎஃப்க்கு வராது அப்படின்னா 2 வந்து ஹெச்சிஎஃப் இருக்காது, 3 இருக்காது, 7 இருக்காது, இல்ல இதோட காம்பினேஷன்ல இருக்காது. இதுதான் மீனிங். ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த 210ஓட என்னென்னலாம் ஃபேக்டர் இருக்குதோ அந்த ஃபேக்டர்ல உள்ள காமன் நம்பர் தவிர மற்ற எதுவுமே வந்து ஹெச்சிஎஃப் இருக்காதுன்னு தான் அர்த்தம். காமன் மட்டும் தான் ஹெச்சிஎஃப் இருக்கும். அதனாலதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஆனா எல்சிஎம் மீனிங் என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள். அது எவ்வளவுனா போலாம். அது லீஸ்ட் செகண்ட் காமன் மல்டிபிளும் இருக்கு, தேர்ட் காமன் மல்டிபிளும் இருக்குது. ஆனா நமக்கு தேவை லீஸ்ட் காமன் மல்டிபிள். அதனால எல்சிஎம். பட் ஹெச்சிஎஃப் இஸ் நாட் லைக் இட். இருக்கிறதுலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? ஓகே, இதுதான் மீனிங். அப்ப பிராக்டிகலி மீனிங் என்னன்னா, இந்த 120 உடைய ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எது எதெல்லாம் இந்த கொடுத்திருக்க நம்பர்ல ஃபேக்டர்ல வராது, அந்த வராத நம்பர் தான் ஹெச்சிஎஃப். அந்த வராத நம்பர் தான் கேட்கலாம். which one of the following cannot be the HCF? வேணா இப்படி போட்டு பார்த்துக்கலாம். இப்ப நான் 120 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணதுன்னு வச்சுக்கோ. அப்ப நார்மலா எப்படி பண்ணுவீங்க? 1 into 120 போடலாம் இல்லையா? 2 into 12 into 10 இது ஒரு ஃபேக்டரா போடலாம். இந்த 12 மறுபடியும் 6 into 2 போடலாம். இந்த 10 வந்து 2 into 5 போடலாம். again இந்த 6 2 into 3 போடலாம். ஓகே, இல்ல சிலவங்க உங்க இஷ்டத்துக்கு எப்படினாலும் பண்ணிடுங்க. இப்போ இதே இது 120 இதை நான் ஃபேக்டர் பண்ணனா 2 into 60 பண்ணலாம். இந்த 60 2 into 30 பண்ணலாம். இந்த 30
2 into 15 போடலாம். இந்த 15 3 into 5 போடலாம். இப்ப பாரு, இப்ப 120 ஃபிராக்ஷன்ல எதெல்லாம் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா இருக்கும், எது இருக்காது, அதான் பார்க்கணும். இப்ப பார்த்தேன்னா இப்ப நீயே செக் பண்ணு. எதெல்லாம் வந்து இதுல வந்து ஹெச்சிஎஃப் இருக்க வாய்ப்பு இருக்கு? 8, 12, 24 இருக்குல்ல sir. 2 வந்து ஒரு 2 ஒன் ஆஃப் த ஃபேக்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆ 8 வேற இல்லையா? 24 சார். 24 cannot be தானே, சரியா? சார் நான் ஆக்சுவலா அது கேன் பி சொல்ல வந்தேன். எது 24 வருதா? நமக்கு தேவை cannot be, சாரி. 3 into 8 வந்து 24 வரும்ல. ஆமா. 35க்கு 35 வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல சார். இல்ல ஏன் இல்ல, நாங்க 7 ஒரு ஃபேக்டரே வரலையே அங்க. 7 காம்பினேஷனே இல்லையடா. ஆமா சார். சரியா? சோ இந்த மாதிரி வந்து நம்பர் இல்லாம எல்சிஎம் மட்டும் கொடுத்துட்டு எதெல்லாம் ஹெச்சி பாசிபிள் நாட் பாசிபிள்னா யூ ஃபேக்டரைஸ். ஃபேக்டர் நீ எப்பனாலும் பண்ணிக்கலாம், சரியா? அதுல எதெல்லாம் இல்லையோ அதை தான் அங்க ஆன்சரா இருக்கும். சரி, இந்த மாதிரி क्वेश्चन கேள்விப்பட்டிருக்கியா? இதே எல்சிஎம் தான். அதாவது A given, B given, C given, they ask you to calculate the addition of HCF of this one, HCF of this one plus HCF of this one plus HCF of this one. இது ரொம்ப சிம்பிள் தான், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது முதல்ல என்ன இருக்குன்னா HCF of A ஸ்கொயரும் B ஸ்கொயரும் HCF பண்ணணும். ஒண்ணு மட்டும் நான் பண்றேன், மித்தி மீனிங் பண்ணிடுங்க. A என்னது A equal to 2 power சார் A ஸ்கொயரும் B கியூபும் கேட்டிருக்காங்க சார். சாரி, B cube. ஓகே. A இப்போ வந்து A ஸ்கொயர் என்னது? A வந்து 2 ஸ்கொயர் பிளஸ் இன்டு 2 ஸ்கொயர் இன்டு 3 கியூப். இப்போ A ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? 2 power 4 இன்டு 3 power 6 கமா B கியூப் பண்ணு, B கியூப் பண்ணு. இந்த B கியூப் பண்ணோம் அப்படின்னா 3 into 6 3 power 6 into 5 power 9 ஆமா சார். 5 power 9. இதுக்கு HCF எடுக்கணும். அப்ப HCF பண்ணா காமன் தானே எடுப்போம், ஹையஸ்ட் காமன் டிவைஸ் ஃபேக்டர் தானே. சோ ரெண்டுக்கும் காமன் என்னது? 3 power 6 தானே. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 3 power 6. அப்ப கரெக்ட்டா? இது ஒண்ணு. அடுத்து செகண்ட் காம்பினேஷன் போ, B ஸ்கொயர் C கியூப் போ. பாரு, ஏன் போட சொல்றதுன்னா அங்க ஆன்சர்ல கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க, அதனால தான். B க்கு என்ன வருது பாரு. செகண்ட் டேர்முக்கு 5 power 6 வருது சார் HCF. செகண்ட் டேர்முக்கு வந்து 5 power 6 வரும். செகண்ட் டேர்முக்கு இதுக்கு 5 power 6 வரும். தேர்ட் டேர்முக்கு 2 power 6 வருதான் பாரு. ஆமா சார். 2 power 6 வரும் தேர்ட் டேர்முக்கு இந்த மாதிரி போடும்போது. சோ அப்ப 3 எதுல இருக்குன்னு பாரு. 3 power 6, 2 power 6, 5 power 6. ஆப்ஷன் ஏ தானே, கரெக்டா? சோ நீங்க வந்து இதையும் நீங்க செக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி தான் போடணும். இப்போ B எடுத்துக்கிட்டோம்னா B ஸ்கொயர்னா B ஸ்கொயர் பண்ணு. 3 power 4, 5 power 6,
into CA cube பண்ணா 5 power 6 into 2 power 9 அப்படி போடும்போது எது காமன் அதை மட்டும் வெளியே எடுக்கணும். ஓகே, ஸோ go to the next one. இது எகெயின் பாப்புலேஷன், இது ஏற்கனவே நம்ம போட்டது அதே மெத்தட்ல தான் போடணும். ஓகே, அவன் என்னன்னா during 1 year the population of town is increased 5% and then decreased. இதை கொஞ்சம் மாற்றணும். if the total population at the end of the second year எவ்வளோ அப்படின்னா what is the beginning of the population அப்படின்னா என்ன அமௌண்ட் கொடுத்துட்டான், டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டான். அப்ப டோட்டல் அமௌண்ட்ங்கிறது 9975 ஈக்குவல் டு கேட்கறது ஃபர்ஸ்ட் இயர் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கேட்கறான். பிரின்சிபல் அமௌண்ட்னா பிரின்சிபல் பாப்புலேஷன், முதல்ல என்ன பாப்புலேஷன் இருந்து இந்த 105 by 100. இந்த 105 எப்படி வந்து அதே ஃபார்முலா தான், அதாவது 1 plus 5% இதான். அப்ப 100 105 அதான் 105 போட்டிருக்கேன். இந்த அடுத்த வருஷம் வந்து டிக்ரீஸ் ஆகுது, 5% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 1 minus 5 by 100, 1 minus 5 by 100 100 minus 5 95. ஓகே, 95 by 100 இதை நீ சால்வ் பண்ணு, p கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 10,000 வரும். செக் பண்ணிக்கோ. எப்பவுமே பாப்புலேஷன் பேஸ்டு ப்ராப்ளத்துல வந்து கால்குலேஷன் கரெக்டா போட பழகிடுங்க, இல்லைன்னா கஷ்டமாயிடும். இதை என்ன ஷார்ட் பண்றதா இருந்தா இதை வந்து நீங்க 21 by 50 எழுதலாம். இதை வந்து 19 by 50 எழுதிக்கலாம். அப்ப பின்னு போடும்போது எல்லாம் மாறி வரும். p equal to 9975 into 50 by 21 into 50 by 19. ஸோ இதை ஈஸியா பார்த்துக்கோங்க. ஓகே சார், இந்த மாதிரி क्वेश्चंस prelims ல வருமா சார்? என்னமா இந்த மாதிரி क्वेश्चंस prelims ல வருமா சார்? வெரி ரேர். அதாவது யூபிஎஸ்சி பொறுத்தவரையில இந்த மாதிரி பாப்புலேஷன் பேஸ்டு அப்புறம் சிம்பிள் இன்டென்ஸ் காம்பவுண்ட் இன்டென்ஸ் வெரி ரேர். ஆனா எல்சிஎம் நிறைய வரும், மற்ற நம்பர் சிஸ்டம் அதிகமா வரும், பர்சன்டேஜ் அதிகமா வரும். சரியா? டிஎன்பிஎஸ்சில இதெல்லாம் keep on they are asking 2 questions 3 questions. Okay, ஆனா வெரி ஈஸி லேர்ன். இதுதான், இதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் ரிசர்ச் பண்ண தேவையில்லை. ஓகே சார். இது இன்னும் இதுவும் நீங்க சிம்பிளா போடலாம். என்னன்னா ஒரு மிக்ஸ்டட் ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸ்டட் ஃபிராக்ஷனை வந்து எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு முழு நம்பரா வேணும், ஃபுல் நம்பர் வேணும்னா எதை ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். இது ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் மேக்ஸ். அதாவது 5 3/4 கொடுத்துருக்காங்க, 4 4/5 ஒன்று அண்ட் 7 3/8. இதோட கூடுதல் எல்லாத்தையும் கூட்டணும். எல்லாத்தையும் கூட்டினா ஒரு முழு நம்பர் வேணும். அப்படி முழு நம்பர் வேணும் அப்படின்னா எவ்வளவு ஆட் பண்ண வேண்டியிருக்கும், இதான் மீனிங். ஆனா சும்மா வெறுமையா கூட்டினா ஃபுல் நம்பர் கம்ப்ளீட் நம்பர் கிடைக்காது. அதனாலதான் கீழே உள்ள ஆப்ஷனை எந்த நம்பரை கூட்டினா கம்ப்ளீட்டா வரும்னு கேட்கலாம். அப்படின்னா என்ன, இந்த மிக்சட் ஃபிராக்ஷனை வந்து காமன் ஃபிராக்ஷனை மாத்திக்கும். அதாவது 95 இது 4 ஸோ 20 ஸோ 23/4 plus 24/5 plus 59/8. இப்போ இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடு. எல்சிஎம் என்ன வரும், என்ன 40. ஸோ 40 வந்துச்சுன்னா போட்டேன்னா 4 அப்போ 10 230 plus 230 plus 24 into 8 என்ன வரும், 192 plus 295 வரும், 295. ஏதோ மிஸ்டேக் ஆகுது, வெயிட். ஸோ ஃபைனலாக உனக்கு 720 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். கூட்டி பார்த்தா தெரியும். 720 / 40 வரும்டா. இது கூட எத்தனை ஆட் பண்ணா ஃபுல் கம்ப்ளீட் நம்பர் கிடைக்கும்ட்டு தான் கேள்வி. அப்போ அதை வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 3/40.
சரியா? இல்ல டவுட் இருந்தா கேட்டுக்கோ. Then this question. இது யாருக்கா ப்ரொசீட் பண்ண தெரியுமா? இல்ல இந்த மாதிரி क्वेश्चन நிறைய பாத்திருப்பீங்களே. என்னன்னு தெரியுதா இது? தெரியுது சார். இந்த மாதிரி क्वेश्चन நிறைய டிஎன்பிஎஸ்சில இருக்கும். யூபிஎஸ்சில சம் டைம் பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணனும். என்னமா? ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணனும்னா சார். அதுதான். அதாவது இந்த மாதிரிலாம் ரிப்பீட்டட் நம்பர் இருந்துன்னா அந்த கொடுத்திருக்க நம்பரை ஏயோ பியோ இல்ல எக்ஸோ ஒய்யோ வச்சு பாரு. அப்ப சி 963 467 அது மாதிரி இங்க 963 467 அப்ப இதை நான் ஏன்னு எடுத்தேன்னா அப்போ என்னது a plus b இந்த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a minus b இந்த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே என்னது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இவனுக்கு ஃபார்முலா தெரியும். a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அப்போ இந்த 2ab இந்த 2 கேன்சல் ஆகும். ஸோ 2 a ஸ்கொயர் இருக்கு. மேலே என்ன கிடைக்குன்னா 2 into a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கிடைக்கும். கீழே ஒரு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இந்த ரெண்டும் கேன்சல் ஆனா 2 கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆன்சரே 2 தான் எப்படி போட்டாலுமே. ஓகே, இப்படி போட்டாலும் சரி. இல்லையா இதே மாதிரி எழுதிட்டே வரணும். a ஸ்கொயர் அது இன்னும் கஷ்டம். அதுக்கு நீ இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ல இருந்தனாலே யூ டைரக்ட்லி கோ இன்டு திஸ் மேத்தமெட்டிக் ஃபார்முலாவிலே போயிருங்க. ஃபார்முலால போயிட்டு கடைசியில் உனக்கு ஏதாவது கிடைக்கும். a பிளஸ் பியோ ஏ இந்த மாதிரிலாம் இருந்து அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நம்பரை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணு. முதல்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கிடந்தேன்னா 2 into ab மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் b ஸ்கொயர், அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் டைம் எடுத்துட்டு கிடக்கும். ஓகே, அதனால இது எந்த ஃபார்மட் இருக்குன்னு பாரு. அதனால யூ மஸ்ட் நோ த காமன் ஃபார்முலா a பிளஸ் b இந்த ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b இந்த ஹோல் ஸ்கொயர் தென் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா, அப்புறம் a பிளஸ் b இந்த ஹோல் கியூப் a மைனஸ் b இந்த ஹோல் கியூப். இந்த ஒரு 4 ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, this one UPSC point of view they used to ask அதாவது arithmetic progress உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். arithmetic progress nothing but அதாவது nth term கண்டுபிடிப்பாங்க. t பவர் t of n என்ன அப்படின்னா a1 அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பிளஸ் n minus 1 எத்தனை நம்பர் வேணும், அப்புறம் ஒவ்வொரு நம்பருக்குள்ள காமன் டிஃபரன்ஸ். இதுதான் வந்து arithmetic progress. எங்க என்ன கொடுக்குறாங்கன்னா T20ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. T20 அதாவது 20th பொசிஷன்ல நம்பர், 21th பொசிஷன்ல நம்பர், 22 அண்ட் T30 இது எல்லாத்தையும் கூட்டினா 0 வரும்னு முதல்ல சொல்லிட்டான். அப்படி இருக்கு அப்படின்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் வந்து ட்ரூ, அதுல எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்கறான், அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் தி ஸ்டேட்மெண்ட் A. அப்ப ஸ்டேட்மெண்ட் A வந்து நான் T25 0ன்னு எடுத்தா இங்க இருந்து ஒரு 5 நம்பர், இங்க இருந்து ஒரு 5 நம்பர். சோ இதுவும் எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு 0 வரணும். அதுதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அப்ப என்னவா இருக்கணும்? அப்ப எப்படி இருந்தா 0 வரும்? இது நான் 0 எடுத்துக்கிறேன். இது T25. அப்ப T26 என்னவா இருக்கும்? நான் எடுக்கிறா இருந்தா நான் இதை 1 எடுத்தேன்னா அப்ப இங்க நான் -1 எடுத்து ஆகணும். அதாவது இதே காம்பினேஷன் ஆஃப் திஸ் ஒன் பிளஸ் காம்பினேஷன் ஆஃப் திஸ் ஒன் மஸ்ட் பி 0. அப்படின்னா இந்த செட் பாசிட்டிவா இருக்கணும், இந்த செட் மைனஸா இருக்கணும், இருந்தாலும் 0 வரணும். ஓகே, அப்படி 0 அதுக்கு அப்படி வருமா வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத நான் ஸ்டேட்மெண்ட் ஏ வச்சு செக் பண்ணிக்கிறேன். அப்ப ஸ்டேட்மெண்ட் ஏ நான் 0ன்னு போட்டேன்னா இது 1 26 27 plus 2 28 plus 3 29 plus 4 30th plus 5. அதே மாதிரி இங்க -1 -2 -3 -4 -5. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு 0 வரும். So based on the condition given in the A, the statement is correct. இது மேல உள்ள ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ப்ரூஃப் ஆகுது. அப்ப A வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன?
T10 இது என்ன பின்னால இழுத்துட்டு போனே வச்சுக்கோ. T10, T20, T30 and T40 இதெல்லாம் வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் இருக்கா இல்லையாங்கறத செக் பண்ணும். அப்ப T25 வந்து 0 அப்படின்னா 25 0 எனக்கு இருக்குது. ஆனா அவன் T20 என்னவா இருக்கும்? -5 இருக்கும். இது T20 -5 இருக்கும். T10 -15 இருக்கும். அதே மாதிரி இங்க T30 எனக்கு +5 இருக்கும். T40 என்ன இருக்கும்? 15 இருக்கும். சோ எப்படி பார்த்தாலும் சீரிஸ் எப்படி வரும்? -15 -5 0 அப்புறம் ஒரு 5 இந்த 0 இங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை 5 and 50. சோ இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் எல்லாம் சேமா தான் இருக்கிறதுனால I can say this series also arithmetic progress அப்படிங்கும்போது the second statement also correct. Okay, அதே மாதிரி third statement எடுத்துக்கோம். Third statement இன்னொரு தடவை சொல்லுங்க, புரியல. அதாவது செகண்ட் ஸ்டேட்மெண்டா? ஆமா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்த 10th பொசிஷன் 20th பொசிஷன் 30th பொசிஷன் 40th பொசிஷன் இப்ப நம்ம கண்ணு முன்னால இருக்குது ஒண்ணே ஒண்ணா நமக்கு கண்ணு தெரியும். இது T30 இருக்கு. T30 வந்து 5 கரெக்ட்டா? ஆமா சார். T35 என்ன வரும்? 10 மாறும். ஓகே. T40 15 இருக்கும். ஓகே ஓகே ஓகே. எப்பனால அது அரித்மெட்டிக் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கோம். ரிவர்ஸ்ல பார்க்க போனா 20 வந்து -5 மைனஸ் இருக்கு. T20 அப்ப T10 -15ல வரும். ஆமா. சோ எப்படி பார்த்தாலும் உனக்கு அது அரித்மெட்டிக் ப்ராசஸ் தான். காமன் டிஃபரன்ஸ் 5 வரும். புரியுதா? ஓகே சார். அதனால இதுவும் ஒரு ஏபி தான். அப்ப பி ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சி ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னா N1 N2 வந்து 50 அதாவது ஏதாவது ரெண்டு பொசிஷன் எடுத்துக்கோ. அப்ப நமக்கு 50 வேணும் அப்படின்னா என்ன எடுக்கலாம்? 30யும் 20 எடுத்துக்கலாமா? 20th பொசிஷன் 30th பொசிஷன் 50 வருதா? அதாவது T20 N1 அதாவது T20 and T30 இது N1 இது N2 50 வருதா? இல்லையா? நீ T10 எடுத்துக்கோ. T10 எடுத்துட்டேன்னா இங்க T40 50 வருதா? புரியுதா? இல்ல நீ T30 எடுத்துக்கோ. எதுனா எடுத்துக்கோ. அவன் வந்து எதுன்னு எடுக்குன்னு சொல்ல. சும்மா அவன் N1 N2 வந்து நான் T30 இங்க எடுத்தேன்னா இங்க T20 எடுக்க 20 எடுத்தேன்னா 50th பொசிஷன். அதாவது N1 N2 50 அப்படின்னா அந்த TN1 TN2 0 வரணும். வருதான்னு செக் பண்ணும். இப்ப புரியும் நினைக்கிறேன். புரியலையோ? புரியுதா? புரியுது சார். அதாவது என்ன சொல்றேன், N1 ஒரு பொசிஷன் எடுத்துக்கோ, N2 ஒரு பொசிஷன். இந்த N1 N2 வந்து எனக்கு 50 அப்படின்னா அப்ப நான் N1 வந்து இப்ப நான் இங்க நமக்கு ஈஸியா புரியாத அந்த T20 எடுத்துக்கிறேன். இங்க வந்து N2 அப்ப 30 அப்ப இந்த 20 30 எனக்கு is equal to 50th பொசிஷன் அப்படின்னா அந்த T20th plus T30th அந்த இந்த பொசிஷன்ல நம்பர் இந்த பொசிஷன் நம்பரையும் ஆட் பண்ணா எனக்கு 0 வரும். செக் பண்ணி பாரு. T30 நமக்கு என்ன வந்துச்சு? 5 வந்துச்சா? கரெக்ட் தானா? T30th 5 வந்துச்சா? செக் பண்ணிக்கோமா. ஆமா சார். T20th என்ன வந்துச்சு? -5 வந்தா? சோ ரெண்டையும் கூட்டினா 0வா? அதான் இதுதான். இப்ப நீ வேற நம்பரே எடுத்துக்கலாம். T10 எடுத்துக்கோ. T10 -15 வரும். T10 அப்போ அடுத்து என்ன பண்ணும்? T10 எடுத்தேன்னா அடுத்து எனக்கு 40 T40 எடுக்கணும். அப்ப T10 எனக்கு -15 as per the order. T14 plus 15 ரெண்டே ஆட் பண்ணா 0 வருதா? அதான் C statement is correct. அப்புறம் D statement அது இங்கிலீஷ்ல எழுதல. D statement என்ன அப்படின்னா if D is positive then A is also positive சொல்றான். ஆனா அப்படி வராது. ஏன்னா ஏபியை பொறுத்த அளவுல மைனஸ் இருந்து அப்படின்னாலே அப்போ சம் கேசஸ் இட் மே பிகம் மைனஸ். அது காமன் டிஃபரன்ஸ் மைனஸ்ல வரும். ஏன் மைனஸ்ல வரும் நீ மேலே செக் பண்ணிக்கலாம்.
T25, 24, 23 எல்லாம் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா -1 தானே. அவன் வந்து இங்க இந்த டி ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே அது பாசிட்டிவா வரும்னு சொல்றான். அது எப்ப T25க்கு அப்புறம். T25 0ன்னு முதல்ல ஒரு கேஸ் எடுத்துருவோம். அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே டிஃபரன்ஸ் காமன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 1 1 1. ஆனா T25க்கு பின்னால பார்த்தீங்கன்னா -1 தானே வருது காமன் டிஃபரன்ஸ். கரெக்டா? புரியுதாமா? சோ டி வந்து அவன் என்ன சொல்றான், எப்பவுமே பாசிட்டிவ் சொல்றான். அந்த கேஸுக்கு இட் இஸ் நாட் எப்பவுமே பாசிட்டிவ். T25க்கு பின்னால பார்த்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் நெகட்டிவ். சோ டி ஆப்ஷன் இஸ் ராங். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள்டா. இது ஆன்சர் நீங்க சொல்லுங்க. ஒரு 2 minutes டைம் தரேன். இது ஒரு ரீசனிங் பேஸ்ட். வாசிக்கும் போது கவனமா வாசிக்கணும். 35 பேர் இருக்காங்க. கீழ இருந்து கணக்கிடும்போது கமல் வந்து 7வது இடம். கீழ இருந்து கவுண்ட் பண்ணும்போது சீக்கிரம் சொல்லுங்க. நம்ம போட முன்னாடி கமல் 7th பொசிஷன் இங்க இருந்து வரும்போது. மேல இருந்து போகும்போது சுரேஷ் மேல இருந்து வரும்போது சுரேஷ் வந்து is placed 7th from the bottom, where Suresh is placed 9th. Sir. Option B. Option D வருது. B sir. B 10. 10 கரெக்ட். மத்தவங்க போட்டீங்களா? சோ 15 இல்ல 16. அப்புறம் இடையில யார் ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னா ரமேஷ். ரமேஷ் வந்து இவருக்கு ரமேஷ் வந்து இடையில 9th யார் இருக்கா? சோ இந்த ரெண்டுக்கு காமன். இப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? எல்லாருக்கும் வந்துருச்சு சார் ஆன்சர். வந்துட்டல. அப்ப இந்த மேல இருந்து 9 அது இடம், கீழ இருந்து 7வது இடம், மொத்தம் 9 + 7 அது ஒரு 16. மீதி 35 பேரு. அந்த மீதி உள்ள இந்த கேப்புக்கு அதுல பாதி அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது ரமேஷோட ஒப்பிடும்போது ரமேஷ் கமல் இந்த இடத்துல. சோ கம்பேர் டு திஸ் ஃபெல்லோ இங்க இருந்து பார்க்கும்போது இவன் எத்தனை இடம்? அப்ப 10. சிம்பிள் தான். இது என்ன சிம்பிள்? இதை நீங்களே போடுங்க பார்ப்போம். ப்ராபபிலிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது 2 டயஸ் இருக்குது. 2 டயஸ்னாலே ப்ராபபிலிட்டி 36 நம்ம கீழே வந்து 66 டினாமினேட்டர்ல. பாசிபிள் ஈவெண்ட்ஸ், ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் எவ்வளவுன்னு கேட்குறான். ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் என்ன வேணும் அப்படின்னா அடிஷன் வந்து பிரைம் நம்பர் வேணும். அப்போ ஒரு பகடையில ஒரு நம்பர் விடும், இன்னொரு பகடையில இன்னொரு நம்பர் விடும். இந்த 2 நம்பரையும் கூட்டும்போது எனக்கு பிரைம் நம்பர் வேணும். பிரைம் நம்பர் நமக்கு எதெல்லாம் இருக்குன்னு தெரியும். 2, 3, 7, 9, 11, 13 இதெல்லாம். 13 வரைக்கும் வாய்ப்பே இருக்காது. ஏன்னா மொத்தமே உனக்கு இதுல 6 விழுது, இதுல 6 விழுந்தாலும் 12 தான் கிடைக்கும். பட் 11 வரைக்கும் பாசிபிள் இருக்கும். ஸோ அப்போ அதை 1 by 1 எவ்வளவு வருதுன்னு பாரு. ஸோ இப்போ இதுல 1 விழுது, இதுலயே 1 விழுது. ஸோ 1,1 பிரைம் நம்பர் 2 வரும். அதுக்கப்புறம் 1,2 ஒரு காம்பினேஷன்ல கிடைக்கலாம், இன்னொரு காம்பினேஷன் 2,1 கிடைக்கலாம். அப்ப 3. அதுக்கப்புறம் 2,3, 3,2 அதே மாதிரி இப்படியே காம்பினேஷன் போட்டே போ. அப்புறம் 3,4, 4,3 7 வருதா? இது 2, 3, 5 15/36 sir. என்னமா? Option C. Yeah, 15/36. 7, then 5,2, 2,5, 6,1, 1,6,
அப்புறம் 5,6 6,5. ஸோ மொத்தம் 15 காம்பினேஷன் கிடைக்கும். ஸோ 15 divided by 36. சாரி, இதை ஷார்ட் பண்ணா 5 divided by 12. அது இல்லை, அங்கே ஆன்சரே இருக்கு 1536. Then next question, the radius of the circle is increased so that its circumference also increased by 5%. இதுவும் அதே அந்த ஃபார்முலா வச்சே போடுங்க. இது வந்து ஆன்சர் வந்து ஓகே. ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வில் see next class. இன்னொரு 7-8 ப்ராப்ளம். ஓகே, shall we wind up? மீதி ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகேயா? ஓகே சார். ஆமா, அடுத்தது என்ன வரும்னா இதெல்லாம் ஒன் லைன்லயே போட்டுடலாம். இதுவும் அதே தான். எதுன்னா இந்த 19th பாரு, ஏற்கனவே போட்டோம்ல அந்த பாப்புலேஷன் பேஸ்ட் ப்ராப்ளம். இங்க பாக்டீரியா இருக்கு, அதான் 20,000 பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் 5% 1 ஹவர்ல இட் இன்க்ரீஸ், நெக்ஸ்ட் 1 ஹவர்ல டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் எகெயின் 10% இட் க்ரோஸ். அதே மெத்தட் தான். அதாவது 20,000 இன்டு 1 + 5/100 இன்டு 1 - 12/100 இன்டு 1 + 10/100 போட்ட ஆன்சர். அதுக்கப்புறம் இது அகைன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம். இதுவும் ஈஸி தான். நெக்ஸ்ட் கிளாஸ் we can see. அண்ட் இது ரேஷியோ அகைன் சிம்பிள் ப்ராப்ளம். இதுல பார்க்க வேண்டியது எல்சிஎம் வந்து இது ஒரு 3 ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் யூபிஎஸ்சிக்கு அடிக்கடி இதே மெத்தட் they used to ask. The traffic light problem and the greatest number and smallest number. கிட்டத்தட்ட 5 problem they asked in TNPSC, but every year there is a 1 or 2 problems in the UPSC. அதனால these are the problem we will see next class. Okay, shall we leave then? Sir, Yes ma'am. thank you, sir. Yes ma'am, thank you. Thank you, sir. Yes ma'am.